யாசிர் அராஃபத் அப்படிங்கிறவர் இந்த மாதிரி நாங்கள் ஏற்கனவே நான் சொன்ன ஒரு பிளான் ரிவ்யூ சொல்கிறாரு. இந்த மாதிரி பெட்டு போட்டால் டோர் வழியாக பெட்டு தெரியுமே சார் அப்படிங்கிறாரு. நான் ஒன்று கேட்குறேங்க, இந்த மாதிரி ஒரு பிளான் எடுத்துக்கிறோமே, இது பெட்ரூமுங்க, இது பெட்ரூம் வந்து இது நார்த்து, இது சவுத்து, ஸோ இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டுன்னு வச்சுங்களேன். ஸோ உங்களுக்கு நார்த்லேயும் வந்து இது அவுட் சைடு வால், இது இங்கே வந்து மேபி இங்கே வந்து டாய்லெட் இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து மேபி இன்னொரு பெட்ரூமோ இன்னொரு ரூமோ இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் பிளான் இதுதான், இது அவுட் சைடுன்னு வச்சுக்கோங்க இது. ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா வந்து உங்களுக்கு பெட்டு வந்து ஈஸ்ட்டில் ப்ளேஸ் பண்ணலாங்க, அது பெஸ்ட்டு. அது ஒரு ஏன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன், சரிங்களா? பட் ஆனால் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஈஸ்ட்டில் ப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு டாய்லெட்டுக்கு டோர் இங்கே வந்துடுது, அதனால் ஈஸ்ட் ரூல்ட் அவுட்டு. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து சரி வெஸ்ட்டில் ப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் இங்கே சவுத்தில் போட்டிங்கன்னு சொன்னால் இங்கே வந்து பெட்டு இப்படி நேராக இருக்கும். ஸோ அப்போ என்ன சொல்கிறேன்னா சரி நீங்கள் சவுத்தில் வந்து போடுறது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக சவுத் இருந்தாலும் இங்கே போட முடியாது, ஏன்னு சொன்னால் நேராக இடிக்குங்கிறதுனால இப்படி போடுங்க அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு யாசிர் என்ன சொல்கிறாரு, இப்படி திறந்த ஒன்று நேராக எனக்கு டோர் எனக்கு வந்து பெட்டு தெரியுமே சார் அப்படிங்கிறாரு. ஏங்க அப்படி பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு நார்த்தில் தலை வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது. இது நீங்கள் கேட்பீங்களா, நான் நார்த்தில் தலை வைங்க அப்படி சொன்னால் நான் சொல்கிறத கேட்பீங்களா, கிளைமேட் சொன்னதை கேட்பீங்களா, இல்லை வந்து வாஸ்து சொல்கிறத கேட்பீங்களா? சொல்லுங்கள், வாஸ்து சொல்கிறது தான் கேட்பீங்க. ஸோ யூ ஹாவ் டு காம்ப்ரமைஸ் சம்வேர். எங்களுக்கு வந்து வாஸ்துன்னு சொல்லி எங்கள் காலையும் கட்டி போட்டுறீங்க, டான்ஸ் ஆடுன்னு சொல்கிறீங்க. எப்படிங்க டான்ஸ் ஆடுறதுனா? சரியா, வாஸ்து வந்து அந்த நிலமையில தான் வச்சுருக்கு. ஸோ அதனால் இங்கே நார்த்தில் முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இப்போ தலை வைக்க முடியாதுங்கிறப்போ சம்வேர் யூ ஹேவ் டு காம்ப்ரமைஸ். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் காம்ப்ரமைஸ். சம்வேர் நீங்கள் ஒன்று வாஸ்துவில் காம்ப்ரமைஸ் பண்ணணும், இல்லை யூட்டிலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணணும், ஃபங்க்ஷனில் காம்ப்ரமைஸ் பண்ணணும். வேறு வழியே கிடையாது. ஃபங்க்ஷனில் காம்ப்ரமைஸ் பண்ணால் தான் வாஸ்து சாட்டிஸ்ஃபை ஆகும் நிறைய இடத்துல. ஸோ அதான், தட் இஸ் த ட்ரூத். நவீன் கே அப்படிங்கிறவர் வந்து நம்ம இதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு, நான் போடுற எஃபர்ட்டையும் டைமையும். தேங்க்யூ வெரி மச் நவீன். நீங்கள் வந்து இன்னொரு முக்கியமான கொஷின் கேட்டிருக்காரு. அதாவது ஸ்டேர்கேஸ் சின்ன பிளாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஸ்டேர்கேஸ் நிறையா ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகிடுது, அது எப்படி நம்ம ஆப்டிமலாக ஸ்டேர்கேஸ் ரெடி பண்ணலான்னு கேட்டிருக்காரு. இட்ஸ் a great question. ஸோ 2-3 ஐடியா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஸ்டேர்கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் சின்ன பிளாட் இருக்கிறவங்க ரொம்ப பயங்கரமான ஹைட்டு 12 அடி ஹைட்லாம் ஃப்ளோர் ஹைட்டு போட்டு கட்டினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். ஸ்டேர்கேஸில் 10 feet ஐடியலுங்க. ஃப்ளாட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 feet தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஹைட்டு வைங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டேர்கேஸ் ஆப்டிமலாக இருக்கும். இல்லை 10 அடி இன்க்ளூடிங் ஸ்லாப் வைங்க, 10 feet கிளியராக கிடைக்கும். அதுக்கு மேலே போனீங்கன்னா சின்ன பிளாட் ஓனர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இதில் நிறைய ஐடியாஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. 10 feetல நீங்கள் போட்டுட்டு காம்பேக்டாக ஸ்டேர்கேஸ் பண்ணணும்னா வைண்டர் ஸ்டேர்கேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வைண்டர்ஸ்னு சொல்லுவோம், கிராஸ் பிடின்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்களுக்கு அழகாக ஸ்டேர்கேஸ் காம்பேக்டாக முடிஞ்சிடும். இன்னொன்று வந்து நீங்கள் கொஞ்சம் செட்பேக் ஒரு 2 அடி 3 அடி இருக்குதுன்னு சொன்னால் ஸ்டேர்கேஸ் ஸ்டெப்ஸை வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு 1.5 அடி அந்த செட்பேக்குள்ளே மிட் லேண்டிங்க்கு மேலே ப்ரொஜெக்ட் பண்ணிடுவோம். அப்போ வந்து கீழே ஆள் நடக்கலாம், செட்பேக்கில் ப்ராப்ளம் இல்லை, மிட் லேண்டிங் மேலே ப்ரொஜெக்ஷன் வரும். இது ஒரு ஐடியா நீங்கள் வந்து பண்ணலாம். அதுவும் வந்து உங்களுக்கு உள்ள ஸ்பேஸ் ரொம்ப ஸ்டேர்கேஸ் ப்ரொஜெக்ட் ஆகாமல் ஆப்டிமமாக இருக்கிறதுக்கு சான்ஸு. அது மாதிரி வந்து ஸ்டேர்கேஸ் இந்த மாதிரி டாக் லெக்னு சொல்கிறீங்க, இந்த ஸ்டேர்கேஸ் தான் டாக் லெக் ஸ்டேர்கேஸு. இந்த மாதிரி ஸ்டேர்கேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பேஸ் சேவிங், ரொம்ப ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாது. நீங்கள் இப்படி போடுற ஸ்டேர்கேஸ்லாம் வந்து உங்களுக்கு நிறையா ஸ்பேஸ் ஆக்குபை பண்ண தான் செய்யும், ஏன்னா இந்த கட் அவுட் வர்றதுனால. ஸோ இது வேறு வழி இல்லைன்னா இப்படியும் போடுவோம். பட் முடிஞ்ச அளவுக்கு இந்த டாக் லெக் ஸ்டேர்கேஸ் போட்டிங்கன்னா ரொம்ப ஆப்டிமலாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஹைட் ஆஃப் த ரைசர் இருக்கு இல்லையா, அதை 6 inches வந்து வைக்க ட்ரை பண்ணுறாங்க எல்லாருமே. நாங்களும் வைக்க 6 inches பண்ணுவோம் பெரிய ஹவுஸாக இருந்ததுன்னா. சின்ன ஹவுஸஸ்க்கு நீங்கள் 6.75 inch வரைக்கும் போகலாங்க. 6/2/3ன்னு சொல்லுவோம், அல்லது 6.75 கூட வச்சுக்கோங்க. இது வரைக்கும் போகிறது வந்து ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது, உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேர்கேஸ் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் காம்பேக்டாக வரும். 6 inch ரைசர்லாம் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக தான் போகும், நிறைய இடத்த அடைக்க தான் செய்யும், டைம் நிறைய இடம் வேஸ்ட்டாக தான் ஆகும். சரிங்களா? சம்யுக்தா சிதம்பரம் அப்படிங்கிறவங்க வந்து வாட் இஸ் த சைஸ் ஆஃப் பாத்ரூம்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அவங்க கேட்குறத வச்சு ஐடியல் சைஸ் ஆஃப் பாத்ரூம் என்ன அப்படி கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு பாத்ரூம் வந்து 8/4 இருக்கணும், 8 feet by 4 feet இன்னர் சைஸ் இருக்கணும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுவாங்க. இது இருந்தால் ரொம்ப நல்ல சைஸு. இதுக்கு மேலே எது இருந்தாலுமே நல்ல சைஸ் தான். சம்டைம்ஸ் ஸ்கொயர் பாத்ரூம் ஒர்க் அவுட் ஆகலாம், மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒர்க் அவுட் ஆகாது. ஸ்கொயர் பாத்ரூம் அப்படின்னு வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு சைடில் ஒரு 6 feet இருந்தால் தான் இப்படி WC அண்டு இப்படி வாஷ் பேசின் கொடுக்குறது. அதுக்கப்புறம் நீங்கள் ஷவர் இங்கே லொக்கேட் பண்ணிக்கலாம், அதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஒரு சைடு 6 feet இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஈஸி. பட் ரெக்டாங்குலர் டாய்லெட் 8/4 இஸ் மினிமம்.
எனிதிங் அபவ் இஸ் அ கம்ஃபர்டபுள் சைஸ். பட் ஒரு நார்மலாக ஒரு நல்ல ஓரளவுக்கு மிடில் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 5/9 அப்படிங்கிறது. பட் வெட் ஏரியா செப்பரேஷன் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 9.5 இஸ் மினிமம். அதாவது வந்து வெட் ஏரியா செப்பரேஷன் இருக்குன்னா நடுவில் வந்து யூஸ்வலாக வந்து வாஷ் பேசின் இருக்கும், இந்த பக்கம் WC இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 9.5 ஏன் சொல்கிறேன்னா, இந்த விட்த்து ஒரு 3 அடி WCக்கு வேணும், ஒரு 3 அடி அட்லீஸ்ட் வந்து வாஷ் பேசினுக்கு வேணும், ப்ளஸ் ஒரு 3.5 அடி அளவுக்கு ஷவர் வச்சுக்கலாம். இல்லை இதுக்கு 3 அடி கூட இது ஷவர் வச்சுக்கிட்டு இது 3 அடி வச்சுக்கலாம். வாஷ் பேஸ் சம்டைம்ஸ் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்குங்கிற இது ஷவர் இது. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறது வந்து மினிமம் இருக்கணும் இன்சைட் டைமென்ஷன் வெட் ஏரியா செப்பரேஷனுக்கு. இது வந்து 10 ஃபீட்டாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு ஆப்டிமம் சைஸஸ். அப்புறம் வந்து பெரிய வீடுங்கள்லாம் போனால் நாங்கள் பண்ணுற வீடெலாம் வந்து டிசைன் பண்ணுற வீடெலாம் எக்கச்சக்கமாக பெரிய பெரிய சைஸஸ்லாம் இருக்குது. அதுக்கு போகவே இல்லை, ஆப்டிமம் மினிமம் சைஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். சரிங்களா? டேனியல் அப்படிங்கிறவர் வந்து கலைஞர் கனவு இல்ல திட்டம் 400 ஸ்கொயர் ஃபீட் தான் கட்ட சொல்கிறாங்க. அதுக்கு எதுவும் பிளான் இருக்கா? அதாவது இப்போது 400 ஸ்கொயர் ஃபீட் பில்டு பண்ணிவிட்டு எதிர்காலத்தில் 700 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இது நீங்கள் காமெண்ட் பண்ணுங்கள். கலைஞர் கனவு இல்லம் அதுக்கு வந்து நீங்கள் பிளான்ஸு நாங்கள் தேவை அது மாதிரி கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் காமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் காமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து ஐடியல் பிளான் எப்படி இருக்கலாம், அந்த 400 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே ஃப்யூச்சரில் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பிளான்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸுக்கு. இது எவ்வளோ பேர் காமெண்ட் பண்ணுறீங்கிறத பொறுத்து இருக்குது. சரிங்களா? இன்ஸ்டாகிராம் வழியாக சில யூசர்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது ஒருத்தர் அகமது அக்சர் அப்படிங்கிறவர், கேன் வி யூஸ் ஏஏசி பிளாக் ஃபார் த பேஸ்மெண்ட் ஹைட் ஒர்க் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது பேஸ்மெண்ட்னா இவர் மீன் பண்ணுறது வந்து நம்ம ஊரில் பேஸ்மெண்ட்னு சொல்கிறோம்னா பிளிந்த் லெவல்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக டெக்னிக்கலி இட்ஸ் நாட் பேஸ்மெண்ட். ஆக்சுவலாக பேஸ்மெண்ட்டுங்கிறது கீழே போய் வாழ்றீங்க இல்லையா, தட் இஸ் கால் பேஸ்மெண்ட்டு. பட் பில்டிங் ஸ்ட்ராங்கு, பில்டிங் வீக்கு, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா, அது மாதிரி சொல்கிறதெல்லாம் வச்சு பேஸ்மெண்ட்டுங்கிற வார்த்தை ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த பேஸ்மெண்ட்டு வந்து அப்படின்னு சொல்கிறது வந்து கரெக்ட் இல்லை, பிளிந்த் லெவல். சரி, ஓகே, நம்ம ரெகுலர் இதில் பேஸ்மெண்ட்டே வச்சுருவேன். ஸோ அந்த இடத்துல வந்து ஏஏசி பிளாக்னால் என்னென்னு சொன்னால் ஏரேட்டட் கான்க்ரீட் பிளாக்ஸு. ஸோ அந்த ஏரேட்டட் பிளாக்ஸை பற்றி கேட்குறாரு அவர். ஸோ ஏரேட்டட் பிளாக்ஸுங்கிறது பேசிக்காக என்னென்னு சொன்னால் இட் ஹேவ் ஸ்மால் கேவிட்டிஸ், இட் ஹேவ் ஏர் பாக்கெட்ஸ், அதான் ஏரேட்டடு. அந்த ப்ராசஸ் ஏரேட் பண்ணும்போது லைட் வெயிட் ஆகும். ஏன்னா இவ்வளோ பெரிய பிளாக் 2 அடி இருக்கும், 2 அடிக்கு 8 இன்ச் இருக்கும். அந்த பிளாக் நீங்கள் இல்லைனா சாலிடாக இருந்தால் தூக்க முடியாது. அதனால தான் ஏரேட்டடுங்கிற கான்செப்டே வருது. ஸோ இந்த ஏஏசி பிளாக்கு வந்து ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால் இட் இஸ் வாட்டர் அப்சார்பிங் டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் கம்பேர்ட் டு பிரிக் ஒர்க். ஸோ ஓரளவுக்கு உள்ள வாட்டர் உள்ளே போய்டும். ஏன்னு சொன்னால் சின்ன சின்ன பாக்கெட்ஸ் ஆஃப் கேவிட்டிஸ் இருக்குல்ல, ஏர் கேவிட்டிஸ். ஸோ அதனால் வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள் டு யூஸ் இட் இன் தி பிளிந்த் லெவல். அதாவது இந்த பேஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, நீங்கள் ஃபவுண்டேஷன் லெவலுக்கு மேலே வர்ற அந்த தரைக்கு மேலே இருக்குல்ல. ஏன்னா தண்ணி வந்து கீழே வந்து கேப்பிலரி ஆக்ஷனுங்கிறது ஒரு டேஞ்சரஸ் திங். அது வந்து தண்ணி என்ன பண்ணுன்னா கீழே இருந்தாலும் அப்படியே உறிஞ்சி மேலே கொண்டு வந்துடும். அது அப்போ உங்கள் ஃப்ளோரு, வாலு, பெயிண்டிங் எல்லாமே நாசமாகும். அதனால நாட் அட்வைசபிள். ஜூலியன் பெனட் அப்படிங்கிறவர் வந்து வாட் வுட் பி த மினிமம் லேண்ட் ஏரியா ரிக்வயர்ட் டு பில்ட் ஒன் ரெண்டல் 2 BHK அண்ட் பர்சனல் யூஸ் வித் 3 BHK வித் 2 கார் பார்க்கிங், 3 to 4 2-wheelers அப்படின்னு கேட்குறாரு. இது வந்து அகெயின் வெரி ஜென்ரல் கொஷினுங்க ஜூலியன் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியாது. பட் நாங்கள் பண்ணுற ரிவ்யூஸ்லாம் பாருங்கள், நிறைய பிளான்ஸ் அதில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃப்ரீ பிளான் ரிவ்யூ நாங்கள் போட்டிருக்கோம் இல்லையா. அது நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் இங்கே. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டு பாருங்கள், அதில் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் நாங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதை பார்த்தீங்கனாலே தெரியும் எது வந்து நல்லா வருது, எந்த பிளாட் சைஸுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 30/40 இருக்கலாம் அவங்க ரிக்வயர்மெண்ட்டுக்கு. ஸோ ஆர் வந்து 30/50 இருக்கலாம். அதை நீங்களே டிசைட் பண்ணலாம். சரிங்களா? இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. இன்னொருத்தர் கோபிநாத் கோவிந்தன் அப்படிங்கிறவர் வந்து இன்ஸ்டாகிராம் வழியாக கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஐ எம் சிவில் இன்ஜினியர் அண்ட் கேன் ஐ ஜாயின் யுவர் ஃபர்ம் ஆஸ் அ ஜூனியர் ஆர்கிடெக்ட்னு கேட்குறாரு. கோபிநாத், அது இம்பாசிபிள் அப்படின்னு கிடையாது. பட் ஆர்கிடெக்ட்ஸோட ட்ரைனிங் இஸ் டிஃப்ரெண்ட், சிவில் இன்ஜினியர்ஸ் ட்ரைனிங் டிஃப்ரெண்ட்டு. பட் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ளினேஷன் இருக்குது, உங்களுக்கு வந்து நல்ல பிளான் பண்ணணும்னு ரொம்ப இன்வால்வ்மெண்ட் தாங்க எல்லாத்துக்குமே முக்கியம் அப்படின்னு சொன்னால் எங்கள் மாதிரி ஆஃபீஸில் வந்தால் நீங்கள் நிறையா கற்றுக்குவீங்க. பட் பிஃபோர் தட் யூ ஹாவ் டு மீட் சர்டன் க்ரைட்டீரியா. ஸோ அது இருக்கான்னு உங்களை வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் செக் பண்ணுவோம். ரிகரஸ் டெஸ்டிங் பண்ணுவோம். எங்கள் ஸ்டாஃப்லாம் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணாமல் நாங்கள் எடுக்கவே முடியாது. அப்படிங்கிறனால எங்கள் டீம் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள், உங்கள் போர்ட்ஃபோலியோலாம் அனுப்புங்க. இஃப் யூ ஹாவ் சான்ஸ் வி வில் கிவ் இட் யூ. ஐ ஆம் கார்த்திக் அப்படிங்கிறவர் வந்து கேட்டிருக்காரு. அதாவது டூ யூ ப்ரிஃபர் லோ மெயின்டெனன்ஸ் ஆர் ப்ரீமியம் ஃபினிஷ் அப்படிங்கிறாரு.
ஸோ ஐ வில் ஆல்வேஸ் கோ ஃபார் மெயின்டெனன்ஸ் அஸ் த ஃபஸ்ட் திங். அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரீமியம் அப்படிங்கிறத பார்ப்பேன். ஏன்னா மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் வச்சுச்சுன்னா ஒரு மெட்டீரியல் எடுத்திங்கன்னா இட் பி லைஃப் லாங் ஹெட் ஏக் ஃபார் யூ. ஒரு ப்ரீமியமாக பார்க்க அழகாக இருக்குது ஒரு 2 வருஷத்துக்கு, பட் 15 வருஷத்துக்கு மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்டா என்ன பிரயோஜனம்? ஸோ தட் இஸ் மை ஆன்சர். அதுக்கப்புறம் வந்து ஹவு டு பேலன்ஸ் பட்ஜெட் வர்சஸ் டிசைன் குவாலிட்டின்னு கேட்குறாரு. திஸ் இஸ் அ வெரி பிக் சப்ஜெக்ட்டுங்க, சாதாரண விஷயம் கிடையாது. அதை வந்து இட் ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஹவு டு யூ ஹேண்டில் கான்ட்ராக்டர் டிலேஸ்? இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டர்ஸ் சும்மா அனாவசியமாக டிலே பண்ணக்கூடாதுங்க, பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் வந்து ரொம்ப ஓவர் ஹெட்ஸ்லாம் ஆகும், அதனால் அது பெரிய ப்ராப்ளம் கிடையாது. வசுமதி ராஜன் அப்படிங்கிறவங்க நல்ல கொஷின் கேட்டிருக்காங்க. ஐ எம் கன்ஃபியூஸ்ட் அபவுட் டிசைடிங் ஜென்ரேட்டர். இஸ் தேர் ஆல்டர்னேட்டிவ் லைக் சோலார் அப்படின்னு கேட்குறாங்க ஜென்ரேட்டருக்கு. அண்ட் ஹவு வில் பி த பேக்கப் அண்ட் த பிளேஸ்மெண்ட் இந்த டெரஸ் சீம்ஸ் குவைட் அலார்மிங். அதாவது ஜென்ரேட்டருக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் இருக்கா, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சோலார் யூஸ் பண்ணலாமா ஜென்ரேட்டருக்கு பதிலான்னு கேட்குறாங்க. ப்ளஸ் டெரஸில் வந்து ஜென்ரேட்டர் வைக்கலாமா, எனக்கு பயமாக இருக்குங்கிறாங்க. நம்ம வாழ்கிற நாட்டில் எல்லாத்தையும் நம்ம தாங்க ஜென்ரேட் பண்ணிக்கணும். நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கணும், வாட்டர் நம்ம உருவாக்கிக்கணும், போர்வெல்லேருந்து எடுத்து உறிஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் ட்ரைனேஜ் கூட நம்ம செப்டிக் டேங்க் போட்டுக்கணும். இந்த ஏர் மட்டும் ஃப்ரீயாக நமக்கு வருது, அதை அலோவ் பண்ணுறாங்க ஃப்ரீயாக இருக்கிறதுனால. இல்லைன்னு சொன்னால் அதையும் நம்ம ஜென்ரேட் பண்ண வேண்டியிருக்கு போல இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து சோலார் பேனலை வச்சு நீங்கள் கரண்ட் எடுத்துக்கணும். இதுதாங்க நம்ம கவர்மெண்ட்டோட பாலிசி. அதனால் வந்து நம்ம ஜென்ரேட்டர் இல்லாமல் வாழ்கிறது கஷ்டங்க. இஃப் யூ ஹேவ் அ ஹை அண்ட் ஹவுஸ் விச் இஸ் ஃபுல் ஆஃப் ஏர் கண்டிஷனிங் அண்ட் ஆல் த ஃபெசிலிட்டிஸ், ஜென்ரேட்டர் இல்லைன்னா ஒரு மணி நேரம் இல்லை, 10 நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படிங்கிறதா ரியாலிட்டி. பட் யூ கேன் கோ ஃபார் த ஸ்மாலஸ்ட் பாசிபிள். ஆக்சுவலாக பெரிய ஜென்ரேட்டர் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏர் கண்டிஷனர்ஸ் வந்து ஒரு 2 ஏசி மட்டும் ஓடினா போதும் வீட்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து இப்போ இருக்கிற ஏசிலாம் இன்வெர்டர் ஏசி கேன் ரன் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 கரண்ட். அது அமேசிங் இன்வெர்டர் ஏசிலாம். அதனால் வந்து லோவாக 15 kVA ஜென்ரேட்டர் போட்டிங்கனாலே நீங்கள் வந்து ஏசிலாம் ஓடும். அதனால் பிரச்சனை கிடையாது. சின்ன ஜென்ரேட்டரை போடுங்க. டெரஸ் இஸ் த பெஸ்ட் பிளேஸ், பிலீவ் மீ. வேறு எங்கேயும் வைக்காதீங்க, டெரஸில் கொண்டு போய் வைங்க. அதுக்கு கொஞ்சம் சில நீங்கள் டிசைன் பண்ணும் போதே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்லாப்லாம் போடணும், வைப்ரேஷன்லாம் வராத மாதிரி. உங்கள் ஆர்கிடெக்ட்ஸ்ட்டை, சிவில் இன்ஜினியர்கிட்ட சொல்லி அதை பண்ணிவிட சொல்லுங்கள். டெரஸ் இஸ் த பெஸ்ட் பிளேஸ். நம்பர் 2. நம்பர் 3 அவங்க கேட்டது வந்து சோலாரை வந்து ஜென்ரேட்டருக்குலாம் யூஸ் பண்ண முடியுமானா யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணுறது நாட் ரெக்கமெண்டட். ஏசிக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அது சூட்டபுளாகவே ஆகாது. ஏசிலாம் சோலார் ரோட்டில் வந்து ஓட்ட முடியாது. பேட்ரி போட்டால் ஓட்ட முடியாது. பேட்ரி சோலார் சிஸ்டம் நாங்கள் சஜஸ்ட் பண்ணவே மாட்டோம். ஆன் கிரிட் சிஸ்டம் தான் சஜஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது கிரிட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். அதுதான் பெஸ்ட்டு, தலைவலி இல்லாதது. அதுக்கும் ஜென்ரேட்டருக்கு சம்மந்தம் இல்லைங்க. இன்வெர்ட்டர் வேணால் போட்டுவிட்டு நீங்கள் இப்போ ரொம்ப பவர்ஃபுல் இன்வெர்ட்டர் போட்டு ஃபேன் லைட்லாம் ஓடலாம், இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டலாம். பட் பீக் சம்மரில் நைட்லலாம் வந்து கரண்ட் கட் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம்தான், ஜென்ரேட்டர் வேணும். வித்யேஷ் அப்படிங்கிறவர் வந்து என்ன கேட்குறாருன்னா, பேஸ்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ஃபினிஷ்ட், ஆஃப்டர் தட் எனி சேஞ்சஸ் இன் த பிளான், ஃபார் எக்ஸாம்பிள் ரூம் சைஸஸ், டோர் ஆல்ட்ரேஷன்ஸ், இஃப் இட் இஸ் பாசிபிள், மை ஹவுஸ் பிளான் இஸ் ஃபுல்லி ஆர்கிடெக்சர் பிளான் அப்படிங்கிறாரு. அதாவது என்ன கேட்குறாருன்னா, பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிட்டார் போல் இருக்குது. அந்த பேஸ்மெண்ட்டு வரைக்கும் போட்டார், அந்த பிளிந்த் லெவல் அப்படிங்கிறது அது வரைக்கும் போட்டார் போல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மாற்றலாமான்னு கேட்குறாரு. அதாவது அந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர், அதாவது காலம்ஸ் இருக்கு இல்லையா, காலம்ஸு, பீம்ஸு, ஸ்லாப்ஸ், இது ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம். அந்த மாதிரி ஃப்ரேம் ஸ்ட்ரக்சருக்கு வந்து நீங்கள் ஃப்ரேம்ங்கிறது தான் ஸ்ட்ரக்சரை பிடிச்சிக்கிறது. உள்ளே வர வாலை நீங்கள் எப்படி வேணால் மாற்றி போடலாங்க, ஒன்றுமே ஆகாது ஸ்ட்ரக்சருக்கு. ஏன்னு சொன்னால் அந்த ஃப்ரேம்லேயே நிற்கும். அது வாலை நீங்கள் உடைச்சிட்டு ஒன்றுமே வாலே இல்லாமல் இருந்தீங்கனாலும் அது நிற்கும். ஏன்னு சொன்னால் வால்ங்கிறது நம்ம தேவைக்காக, நம்ம சேஃப்டிக்கும் நம்ம ஃபங்க்ஷனாலிட்டிக்காக போடுறது, ஸ்ட்ரக்சருக்காக போடுறது இல்லை வால்ஸு. அதனால் வால்ஸ் யூ ஆர் ஃப்ரீ டு மாடிஃபை எனிவே, பட் காலம்ஸ் வந்து நீங்கள் டச் பண்ண முடியாது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட், சரிங்களா? ஃபெய்ஸ் முகமது அப்படிங்கிறது, வாட் இஸ் த திக்னஸ் கேன் வி யூஸ் ஃபார் டபுள் ஹைட் ஹால் பால்கனி கிளாஸ், வாட் இஸ் த திக்னஸ் ஆஃப் கிளாஸ்ன்னு கேட்குறாரு. வாட் பிராண்ட் யூ சஜஸ்ட்? பிராண்டுக்கு செயின் கவர்மெண்ட் தாங்க நம்ம ஊரில் அதுவும் ப்ரொடியூஸ் ஆகிறது, இங்கே தமிழ்நாட்டே ப்ரொடியூஸ் ஆகுது. திக்னஸ் ஆஃப் த கிளாஸை பொறுத்த வரைக்கும் அவர் கேட்குறது வந்து ஹேண்ட் ரெயில் கேட்குறாருன்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் ஸோ கிளியர் த கொஸ்டின் இஸ். ஹேண்ட் ரெயில் அப்படிங்கும்போது வந்து திக்னஸ் கேன் பி 8 mm, இட் கேன் பி 10 mm, இட் கேன் பி 12 mm ஆல்சோ பேஸ்ட் ஆன் த டிசைன். அண்ட் திக்னஸ் அப்படிங்கிறத விட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டஃபன்டு கிளாஸு ஃபஸ்ட்டு, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நார்மல் கிளாஸை விட ஹேண்ட் ரெயில்ஸ்க்கெலாம். நெக்ஸ்ட்டு வந்து இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ ஃபார் லேமினேட்டட் கிளாஸ் விச் இஸ் மோர் செக்யூர். ஸோ இது ரொம்ப முக்கியம். அது திக்னஸை விட இது ரொம்ப முக்கியம், சரிங்களா? ராகேஷ் அப்படிங்கிறவர் என்ன கேட்குறாருன்னா, ஆஸ் பர் வாஸ்து கிச்சனுக்கு மேலே டாய்லெட் போடுறாங்க, பட் கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ்
ஜென்ரலாக அது ஓகேன்னு கேட்குறாரு. அது ப்ராப்ளம் இல்லை, நிறையா பண்ணியிருக்கோம் நாங்கள். அந்த சங்கன் ஸ்லாப் வரும், அதை கரெக்டாக ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நாங்கள் ரெகுலராக பண்ணுறது தான் அது. டாய்லெட் வந்து கிச்சனுக்கு மேலே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபார் ஃபிக்ஸிங் உடன் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ், இது டெக்னிக்கல் ஒரு கொஷின் கேட்குறாரு. அதாவது பிரிக் ஒர்க்கு காலம் பக்கத்தில் வந்து டோர் ஃபிக்ஸ் பண்ணுறோம் சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது காலம்னு வச்சுக்கிறோமே, திஸ் இஸ் த காலம். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே பிரிக் வால் வருதுன்னு வச்சுக்கிறோமே, ஸோ திஸ் இஸ் பிரிக் வால். இப்போ டோர் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு சின்ன வந்து காலம் பக்கத்தில் ஒரு சின்ன பிரிக் வால் போடுறது தான் நல்லதுங்க. இது எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாரு ஹோல்ட் ஃபாஸ்ட் வைக்கிறதுக்கு. இது வந்து உங்களுக்கு 4.5 இன்ச்சு இருந்தாலே போதுங்க. தட் இஸ் ஆன்சர் டு கொஸ்டின். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் உடச்சி கிடச்சி பண்ணிவிட்டு கான்க்ரீட் பண்ணிக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் உடையும் வந்து பிரிக் ஒர்க்கு, அது பிரச்சனை கிடையாது. ஸோ ஃப்ரேம் வந்து உங்களுக்கு வந்து இப்படி ஃபிக்ஸ் ஆகிடும், அது பிரச்சனை கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் அவர் என்ன கேட்குறாருன்னு சொன்னால், ஒரு விண்டோ இருக்குது, இப்படி விண்டோ இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு வால் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டோர் இப்படி வருது, அதுக்கப்புறம் வால் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கேயும் வால் இருக்குது. ஸோ இந்த விண்டோ இந்த வால் ரெண்டு விண்டோக்கும் டோருக்கு பக்கத்தில் இருக்க இந்த வால் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து இங்கேருந்து வர ஹிஞ்சு ஹோல் ஃபாஸ்ட் வைப்பாங்க, இங்கேருந்து அந்த ஃப்ரேமை வச்சு உடச்சி வைப்பாங்க இந்த பிரிக் ஒர்க்கை. அப்போ தான் அந்த ஹோல்டு ஃபாஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அது வந்து ஃபிக்ஸ் ஆகும் அந்த டோர் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அது விண்டோக்கும் வரும். அதை வந்து நீங்கள் போடும்போது இது என்ன சைஸ் இருக்கணும், 9 இன்ச் போதுமான்னு கேட்குறாரு. 9 இன்ச் பத்தாது. நீங்கள் அலுமினியம் விண்டோ இருந்தீங்கன்னா 9 இன்ச் போதும். ஏன்னா ஒரு சைடு மட்டும் ஹோல் ஃபாஸ்ட் வரும், இன்னொரு சைடு இந்த அலுமினியம் விண்டோவை ஸ்க்ரூ பண்ணுவீங்க. நாங்களாம் இப்போ அலுமினியம் விண்டோ தான் சஜஸ்ட் பண்ணுறோம், உடன் விண்டோ சஜஸ்ட் பண்ணுறதே இல்லைங்க. ஸோ உடன் விண்டோ போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 9 இன்ச் பத்தாது, 12 இன்ச் இருக்கிறது பெட்டர். 15 இன்ச்சஸ் ஃபர்தர் மோர் சேஃபர். இல்லைன்னு சொன்னால் இது ஈஸியாக கிராக் ஆகி உடஞ்சி வந்து தனியாக கலந்து வந்துடும், கஷ்டப்படுத்தும். ஸோ அதனால் வந்து அலுமினியம் விண்டோ போங்க, 9 இன்ச் போங்க, பரவாயில்ல. ஸோ இந்த கொஷின் வந்து என்ன கொஷின்னா, என்னோடய வீடு வந்து டியூப்ளெக்ஸ் ஹவுஸு, ஆனால் செட்பேக் வந்து சின்னதாக வந்து செட்பேக் விட்டுருக்கோம், ஒரு 2 அடி தான் இருக்குது ஆவரேஜ். அதை செட்பேக்கை இன்க்ரீஸ் பண்ணலாமா விதவுட் சேஞ்சிங் த பில்லர் அப்படிங்கிறாரு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு இதுதான் பில்லர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து இதுதான் பில்லர், இதுதான் பில்டிங்க்கு உங்களுக்கு சுற்றி இருக்கிற ஸ்பேஸு. நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா, இப்போது உங்கள் வால் வந்து இப்போது இந்த மாதிரி வால் இருக்குது, உங்களுக்கு வால் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் வந்து செட்பேக் உனக்கு ஜாஸ்தி வேணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் தாராளமாக இங்கே தள்ளி போடலாங்க வாலை, ஆனால் காலம் டச் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ என்ன ஆகும்னு சொன்னால், உங்களுக்கு வால் வந்து சம்திங் லைக் திஸ் வால் இருக்கும், காலம்ஸ் இங்கே தனியாக இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, இங்கே உங்களுக்கு ஆக்சஸ் ஸ்பேஸ் கிடைக்கும், இங்கே ஆக்சஸ் ஸ்பேஸ் கிடைக்கும். ஏன்னு சொன்னால் காலம்ஸ் தான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சருக்கு வந்து பேஸு. வால் வந்து நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம், ப்ரொவைடட் யூ கிவ் ப்ராப்பர். அந்த வால் சிங்க் ஆகாமல் இருக்க கீழே சில பீம்ஸ்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணும்போது பிரச்சனை கிடையாது, பண்ணலாம். பட் இந்த மாதிரி கொடுக்குற செட்பேக் எவ்வளோ தூரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தெரில, உங்கள் காலம் பொசிஷன்லாம் எப்படி இருக்குன்னு தெரில, அதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். பட் இட் இஸ் பாசிபிள். தட் இஸ் த ஆன்சர் டு யுவர் கொஷின். சரிங்களா? இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோவை லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொஷின் அண்ட் ஆன்சர் செஷன் உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கொஷின்ஸ் போடுங்க, நாங்கள் அதை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுவோம். தயவு செஞ்சு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. ஸோ எங்களுக்கு எந்தூசியாசம் கொடுக்கணும், ப்ளஸ் வந்து இதே மாதிரி வீடியோஸ் நிறையா பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு போய் சேரும். இன்னும் நானும் நிறையா வீடியோஸ் ரெகுலராக போட்டுகிட்டே இருப்பேன் இது மாதிரி. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you in the next video.